ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே மசாலா சாண்ட்விச். இது பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபின்னு சொல்லலாம். இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுறேன். கடுகு உளுத்தம் பருப்பும் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். அது போட்டதும் கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெயில் வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன். அந்த 2 உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். இப்போது கலரி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலரி விட்டதும் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இப்போது ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். நல்லா பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீன் சட்னி நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது புதினா ஒரு கை ஃபுல்லாக புதினாவும் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு, அது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைக்கணும். திக்னஸ்க்கு நான் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், புதினா சட்னி மேலே உருளைக்கிழங்கு அந்த மசாலா ரெடி பண்ணோம்ல அதை வச்சுக்கிறேன். 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குது, தக்காளி ஸ்லைஸு, இப்போது வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுது. உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். இப்போது சாட் மசாலாவும் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் எடுத்து இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக போட்டு வச்சுருங்க. சீஸ் ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க போட்டுக்கலாம். நான் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணாங்கன்னா ப்ரெட்டு கரைஞ்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போது டோஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா மேலே பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு நம்ம வெயிட் ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த ப்ரெட் நல்லா ஈவனாக ஈக்குவலாக டோஸ்ட் ஆகும். அது சமயம் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ்லாம் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு பிளேட் வச்சு ப்ரெஷர் கொடுங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. நல்லா காரசாரமாக மசாலா டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு காரம் வேணும்னாலும் நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது காரம் கூட சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி மேலே அந்த புதினா சட்னியை சேர்த்துக்கிறேன், மின்ட் சட்னி. இதுக்கு மேலே வந்து ஓம்புடி இருந்துச்சுன்னா மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கடையில் அப்படி தான், பாம்பேயில் அப்படி தான் சர்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.